ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா, குறிப்பா ஜேஆர்எஃப் ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல நீங்க ஃபுல் ஸ்கோர் எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்ப வர டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே உங்களுக்கு மிஸ்ஸிங் டேபிளா தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு டேபிள்ல எல்லா வேல்யூவும் அவங்க நேரடியா கொடுத்துடாம ஒரு சில வேல்யூவை அப்படியே பிளாங்கா விட்டுறாங்க. ஸோ நீங்க அதை கண்டுபிடிச்சு அந்த டேபிளை முழுமையா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற அந்த 5 கொஸ்டினை சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் டேபிள் கொடுக்குற டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே நிறைய டைம் வந்து எடுக்குது. ஸோ இதை எப்படி ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம், இதற்கு பின்னாடி என்ன விதமான கால்குலேஷன் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எப்பவுமே ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேபிளை நீங்கள் முழுமையாக உள்வாங்கணும். அந்த டேபிளை எப்படி நீங்கள் முழுமையாக உள்வாங்குவீங்க? அந்த காலம், ஃபர்ஸ்ட் ரோ, அது ரெண்டையுமே வந்து யூ ஹாவ் டு கோ த்ரூ வெல். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கும்போதே உங்களுக்கு ABCDEF இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ரோ பார்க்கும்போது மாத வருமானத்தை பத்தி பேசுறாங்க, அந்த மாத செலவை பத்தி பேசுறாங்க. வருமானம் வந்து அவங்க வாங்குற சம்பளம், அப்புறம் அவங்க வாங்குற அந்த ஊக்கத்தொகை, உதவித்தொகை, இன்சென்டிவ், இது மூலியமாவும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த செலவு வந்து எப்படி ஏற்படுது? டிராவல், ஃபுட்டு, அகாமடேஷன், ஷாப்பிங், அவங்களோட போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு, தங்குற இடத்தோட செலவு, அப்புறம் அவங்க ஷாப்பிங் பண்ற செலவு. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு செலவு. ஸோ இப்போ இந்த டேபிளோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? ஒரு 6 நண்பர்கள், அவங்களோட மாத வருமானம், அவங்களோட செலவு, இதைத்தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு ஒரு புரிதல் இருக்கு. ஓகே, ஸோ இந்த விதத்துல நீங்க ஒரு டேபிளை அப்சர்வ் பண்ணலாம், உள்வாங்கலாம். இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம தெளிவா பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளர் காலம்க்கு மேலேயோ அல்லது கீழேயோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தெளிவா வாசிக்கணும். இப்போ இங்க மேல கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்களேன். இந்த ஃபாலோயிங் டேபிள்ல மந்த்லி இன்கம் பத்தி பேசுறாங்க அண்ட் வேரியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி பேசுறாங்க. 6 ஃப்ரெண்ட்ஸ், ஏல இருந்து F வரைக்கும் இருக்கிற 6 ஃப்ரெண்ட்ஸோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பத்தி பேசுறாங்க. அதுவும் ஒரு சில இடத்துல வேல்யூவா பேசுறாங்க. இங்க பாருங்களேன், 92,000, 80,000 அப்படின்னு ஒரு முழு தொகையா பேசுறாங்களா, அப்சல்யூட் வேல்யூ. ஒரு சில இடத்துல பர்சன்டேஜா பேசுறாங்க. 10%, 12% பர்சன்டேஜா பேசுறாங்களா, ஓகே. இன்னும் ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா மிஸ் ஆகுது, வேல்யூவும் கொடுக்கல, பர்சன்டேஜும் கொடுக்கல, இப்படி ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் ஏற்படுதோ அங்கெல்லாம் நீங்களா கால்குலேட் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி இது ஒரு மிஸ்ஸிங் டிஏயாவே நமக்கு கொடுத்துடுறாங்க. ஸோ இதை நம்ம வாசிச்சுட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த டேபிளுக்கு கீழே கூட இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வாசிச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க, நோட், மந்த்லி இன்கம் இஸ் ஈக்குவல் டு சேலரி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆமா, மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது சேலரியும், ஐம் சாரி, மந்த்லி இன்கம் இஸ் ஈக்குவல் டு சேலரி பிளஸ் இன்சென்டிவ். அந்த இன்கம் வந்து சேலரியில இருந்தும் இன்சென்டிவ்ல இருந்தும் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு இந்த மந்த்லி இன்கம் கிடைக்குது. அதே மாதிரி இங்க செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? இன்சென்டிவ் அமௌண்ட்ஸ் டு 15% ஆஃப் த சேலரி. இந்த இன்சென்டிவ் தொகை வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சேலரியில இருந்து 15% தான் இந்த இன்சென்டிவ் தொகை. புரியுதுங்களா? அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏக்கு வந்து 92,000 கொடுத்துருக்காங்களா? இந்த ஏவோட இன்சென்டிவ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15% ஆஃப் 92,000 இருக்கும். இந்த ஏயோட இன்சென்டிவ் வந்து 15% ஆஃப் 92,000 இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஏல இருந்து F வரைக்கும் எல்லாருக்குமே கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அதை டீட்டெயில்டாக நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் அப்பவும் இந்த டிஐ சால்வ் பண்ணும்போதும் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சி, ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சேவ் 40% ஆஃப் தேர் இன்கம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே 40% ஆஃப் தேர் இன்கம் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் அவங்க பேலன்ஸ் இருக்கிறத தான் செலவு பண்ணுறாங்க. அப்போ 40% சேவ் பண்ணது போக 60% என்ன பண்ணுறாங்க, அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கணும். அதை தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாசிக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு கீழே போய் கொஸ்டின் பார்ப்பீங்க, கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. அப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாத பட்சத்தில் ரொம்ப வந்து சிக்கலா இருக்கிற நேரத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்பீங்க. அப்போ வந்து அடடா இவ்வளோ விஷயம் இருக்கே, இதை நம்ம கவனிக்காம போயிட்டோமே. ஸோ இதனால என்ன நடக்கும்னா உங்களோட நேர விரயம் ஏற்படும், டைம் மேனேஜ் பண்ண முடியாது. சாலிடா இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் 20 நிமிஷத்துக்கு மேல எடுத்துடும். அதுலயும் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாசிக்காம போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ தட் நீங்க மித்த
எக்ஸாமோட மித்த ஏரியாலயுமே உங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் டைம் மேனேஜ்மென்ட் ஸ்கில் வந்து நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணா தான் உங்களால அந்த டைம் அடாப்ட் பண்ணி பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நீங்க தெளிவா வாசிச்சுட்டு தான் கீழ இருக்கிற 5 கொஸ்டினுக்கு போகணும். ஸோ திஸ் இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் திங். ஸோ 4த் பாயிண்ட் பாருங்க. தெர் இஸ் நோ எக்ஸ்பெண்டிச்சர் அதர் தென் தோஸ் கிவன் இன் த டேபிள். இந்த டேபிள்ல குடுத்திருக்கத தவிர வேற எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் இல்லங்கிறாங்க. இந்த பாயிண்ட் அவ்ளோ தேவையில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் தெரியுமா? ஆம், லைக் நமக்கு சம் சால்வ் பண்ணும் பொழுது ஒரு சில நேரம் ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படும். ஆனா, அந்த சந்தேகங்கள் வரக்கூடாது. ஃபர்தரா வேற என்ன டவுட்டும் இந்த டிஐல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட் அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி. ஏன்னா நெறைய பேர் வந்து சம் சால்வ் பண்ணும்போது, இந்த டேபிள்ல ஏதோ தப்பு இருக்கு. அவங்க அடிஷனலா ஒரு சில வேல்யூஸ் குடுத்திருந்தாங்கன்னா, இத கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்போம். நமக்கு ஆன்ஸர் வரலன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கான்னு கூட யோசிப்போம். கம்ப்யூட்டர்ல சிஸ்டம்ல ஏதோ எரர் இருக்கு. இந்த அளவுக்கு கூட யோசிப்போம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும்போது. காரணம் நமக்கு ஆன்ஸர் வரலன்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்க வந்து சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டிஸ்க்ளைமர் தான் இது. இந்த டேபிள்ல சொல்லியிருக்கத தவிர வேற எந்த செலவும் அந்த நபர்களுக்கு கிடையாது. அந்த ஃபிரெண்ட்ஸ்க்கு கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த 4த் பாயிண்ட். பார்த்தா எதுக்கு தேவையில்லாம இங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். ஆனா, இது நிஜமாவே ஒரு வேலிடான பாயிண்ட். ஒரு டிஸ்க்ளைமர் மாரி தான். அட் எனி காஸ்ட் நீங்க எங்கேயுமே குழம்பிக்க வேணாம். இதுல குடுத்திருக்க 6 ஃபிரெண்ட்ஸ், அவங்களோட இன்கம், அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். இந்த டேபிள தாண்டி வெளிய எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வில் சால்வ். நம்ம ஒரு ஒரு வேல்யூவா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நான் உங்களுக்கு தெளிவா எப்படி சால்வ் பண்றது சொல்றேன். பட் பிஃபோர் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். லைக் நம்ம வந்து சேலரி அண்ட் இன்சென்டிவ் அத தான் வந்து இன்கம்னு சொல்றோம் இல்லையா? இன்கம் இஸ் ஈக்குவல் டூ சேலரி அண்ட் இன்சென்டிவ். ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ எஸ். ஸோ சேலரியும், இன்சென்டிவும் சேர்ந்தா தான் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த சேலரியில இருக்கிற 15% தான் இன்சென்டிவா வருது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ ஏவ பொறுத்தவரைக்கும் நமக்கு சேலரி வந்து 92,000 குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏக்கு சேலரி வந்து 92,000 குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த சேலரிய நம்ம 100%ஆ கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து ஒரு 15% எடுத்து இங்க கால்குலேட் பண்ணி எழுதினோம்னா, அதுதான் ஏவோட இன்சென்டிவ். அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது 92,000ஓட 15% என்ன அப்படின்னு கேட்டா, நெறைய பேரு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுறீங்க. டைரக்ட்டா 92,000 இன்டூ 15 இந்த மாதிரி நெறைய என்னென்னமோ பண்றீங்க. பட் இது தேவை கிடையாது. ஈஸியா அ பண்ண முடியும். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோல அத பத்தி உங்களுக்கு தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் கீழ குடுக்குறேன். அண்ட் இப்பவுமே நான் திரும்ப அந்த ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ 92,000ஓட இத வந்து நீங்க 100%ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 92,000ஓட 10% என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100ல லாஸ்ட் 0 போயிட்டா 10 வந்துருதா? அதே மாரி இந்த 92,000ல லாஸ்ட் 0வ எடுத்துட்டீங்க. அதாவது லாஸ்ட் நம்பர எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு இந்த ஆன்ஸர் கிடைச்சிரும். 9,200 தான் 10%. இப்போ 5% என்ன பண்ணுவீங்க? அகைன் இதுல பாதி. 10ல பாதி தான் 5. ஸோ இந்த 9,200ல பாதி 5%. ஸோ அதோட பாதி வந்து 4,600. இப்போ 15% நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிக்கணும். 13,800. ஸோ அவ்வளோதான். இவங்களோட இன்சென்டிவ் வந்து 13,800. ஸோ ரொம்ப சிம்பிளா அண்ட் இப்போ இவங்களோட ஏவோட இன்கம் என்னவா இருக்கும்? ஏவோட இன்கம் வந்து இந்த சேலரியவும், இன்சென்டிவையும் ஆட் பண்ணும். விச் மீன்ஸ் 92,000த்தையும் 13,800 ஆட் பண்ணா நீங்க மனக்கணக்காவே செய்யலாம். 90,000த்தையும் 10,000த்தையும் ஆட் பண்ணா ரூ. 1,00,000. 2,000த்தையும் 3,000த்தையும் ஆட் பண்ணா ரூ. 5,000. ஸோ 1,05,800. இந்த மாதிரி ரொம்ப எளிமையா மனக்கணக்கா செய்யலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஏ, பி, சி, டி, இ, எஃப் எல்லாருக்குமே சேலரியவும், இன்சென்டிவையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே. நம்ம பண்ணலாமா? அடுத்து பி எடுத்துக்கலாம். ஸோ பி வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்காங்க. ஏன்னா, உங்களுக்கு இன்சென்டிவ் குடுத்துட்டாங்க. இன்சென்டிவ் வந்து பிய பொறுத்தவரைக்கும் 14,400ன்னு குடுத்துட்டாங்க. இந்த 15% புரியுதுங்களா? சேலரி வந்து குடுக்கல.
அத வந்து அப்படியே பிளாங்க்கா விட்டுட்டாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 15% அப்போ இந்த மாதிரி குடுத்திருந்தா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 15% அப்படிங்கிறது 14,400 அப்படின்னா, 100% என்ன? இதுதான் நம்மளோட கேள்வி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். எக்ஸ் இங்க வச்சுட்டு இட் இஸ் லைக் 14,400 இன்டூ 100 டிவைடட் பை 15. இது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நம்ம டிவைடட் பை 15 போடணும். அவ்வளோதான். போட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இட் வில் பி லைக் 96 வரும். ஸோ இட் இஸ் 96,000. ஸோ பி யோட சேலரி வந்து 96,000. பி யோட இன்கம் என்னவா இருக்கும்? இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா வில் கெட் பிஸ் இன்கம். ஸோ இட் இஸ் 1,10,400 இல்லையா? 1,10,400. சம்திங் அரவுண்ட் தட். ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியா ஆட் பண்ணிடலாம். இது நீங்க வந்து எழுதி பார்த்து சால்வ் பண்ணணும் அப்படி கிடையாது. ஸோ இதே மாதிரி சிக்கு பண்ணீங்கன்னா, வாட் வில் பி யுவர் ஆன்சர்? இஃப் யூ டூ இட் ஃபார் சி. You can try it out and put the answer in the comment section. சிக்கு இன்சென்டிவ் வந்து 12,600 கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 12,600 கொடுத்துருக்காங்க இன்சென்டிவ். வெரஸ் அதோட சேலரி என்னவா இருக்கும்? இந்த 12,600 15% வச்சுக்கணும். ஓகே. 12,600 15% வச்சுக்கணும் நீங்க. ஸோ 100% என்ன? இதுதான் கேள்வி. நீங்க வந்து வேல்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ். அகைன் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 12,600 இன்டூ 100 டிவைடட் பை 15 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா யூல் கெட் அன் ஆன்சர் லைக் அரௌண்ட் 84,000. 15ஆல டிவைட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா 84,000. ஸோ சியோட இன்கம் வில் பி சியோட இன்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ இட் இஸ் 96,600. 84,000யும் 12,000யும் கூட்டினா 90,000 96,000 96,600 அப்படியே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். நீங்க பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ் போக தேவையில்ல. தேவைப்பட்டா சின்னதா மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை விட ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏபிசிக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி டிஇஎஃப்க்கும் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ டிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க டேபிள்ல? கீழே கொடுத்துருக்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இல்லை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அந்த வேல்யூஸ் பார்த்துக்கலாம். டியை பொறுத்த வரைக்கும் சேலரி 88,000 கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ் அவங்க என்னன்னு கொடுக்கல. ஓகே. ஸோ இன்சென்டிவ் வந்து இதோட 15%. 15%னா என்ன? 10% 8,800 plus 5% 4,400. ஸோ திஸ் வில் பி 13,200. அவ்வளோதானே? சேலரியோட 15% தான் இன்சென்டிவ். ஸோ இந்த 88,000தோட 10% நான் எடுத்து எழுதிட்டேன். 88,000தோட 5% எடுத்து எழுதிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணால் எனக்கு 15% கிடைச்சிரும். ஸோ டியோட இன்கம் என்னவா இருக்கும்? இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் தான் டியோட இன்கம் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் வந்துடுச்சா? 1,01,200 ரூபாய் வரும். ஸோ 1,01,200 ரூபாய். சரிங்களா? அடுத்து இ பொறுத்த வரைக்கும் 80,000 சேலரி கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ் கொடுக்கல. ஸோ இன்சென்டிவ் நம்ம அகைன் 15% கண்டுபிடிச்சோன்னா 10% ஆஃப் 80,000 will be 8,000. 5% ஆஃப் 80,000 will be 4,000, which is 12,000. 12,000 இன்சென்டிவ். ஸோ ஈயோட இன்கம் வந்து டோட்டல் இன்கம் 92,000. ஸோ உங்களுக்கு டேபிள் ஃபில் ஆகிட்டே வருதா இப்போ? ஓகே. அதே மாதிரி எஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. 11,400 ரூபான்னு இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 15% இருக்கிறது 11,400 ரூபாய் அப்படின்னா 100% என்ன? ஸோ இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11,400 இன்டூ 100 டிவைடட் பை 15. ஓகே. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். 15 டேபிளில் கேன்சல் பண்ணிடணும்னா வில் கெட் சம்திங் லைக் 76,000. ஸோ இதுதான் அவங்களோட சேலரி, அந்த 100%ஆன சேலரி. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அகெயின் இப்போ எஃபோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஸோ இன்கம் எப்படி ஆட் பண்ணுவோம்? 76,000 + 11,400.
ஸோ 87,400. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணியாச்சா? அதாவது நீங்க பெரிய பெரிய கால்குலேஷன் பண்ணாம, ஒரு வேல்யூவ பார்த்த உடனே அந்த வேல்யூவோட 10% என்னன்னு உங்களுக்கு சொல்லத் தெரியணும். எந்த வேல்யூவா இருந்தாலும் அதோட கடைசி டிஜிட்ல நீங்க ஒரு டெசிமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கடைசி டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு டெசிமல் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுதான் அவங்களோட 10%. இப்ப 10,000 இருக்குன்னா, 10,000தோட 10% வந்து வெறும் ரூ. 1,000. ஏன்னா நான் 10,000த்துல இருந்து கடைசியா இருக்க அந்த 0வ நான் என்ன பண்றேன்? எலிமினேட் பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து அ இன்னொரு வேல்யூ லைக் எனி வேல்யூ லெட் மீ டெல் யூ. ரூ. 6,398 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத நீங்க 100% எடுத்துக்கோங்க. இப்ப இந்த வேல்யூவோட 10% என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த கடைசி இப்ப 100ல இருந்து கடைசி ஒரு 0 எடுத்துட்டா எனக்கு 10 கிடைக்குது. அதே மாரி இந்த கடைசியில இருக்க இந்த ஒரு இத நான் எப்படி டெசிமல் புள்ளி வச்சுக்கணும். 8 639.8 ஓகே. 0.80 அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து 10% பார்த்த உடனே எவ்ளோ பெரிய வேல்யூவா இருந்தாலும், உங்களால ஈஸியா 10% சொல்லிட முடியும். 10% ஈஸியா சொல்லிட்டீங்கன்னா, அதுல பாதி 5%. இப்ப 600ல பாதி 300, 30ல பாதி 15. ஸோ அந்த மாரி பாதி பாதியா போட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? 5%ம் சொல்லிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இங்க கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். ஒருவேள உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தேவைப்பட்டது, ரிவர்ஸ்ல பண்றீங்க. இந்த 15% குடுத்துட்டு உங்கள வந்து 100% கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, நீங்க அத வந்து ரிவர்ஸ்ல பண்ணணும். அப்படி ரிவர்ஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ அந்த மாரி டைம்ல நீங்க இப்படி ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணி நீங்க அந்த சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இந்த டேபுலர் காலம்ல இந்த சேலரிங்கிற இடத்த எப்படி ஃபில் பண்றது, இன்சென்டிவ்ங்கிற இடத்த எப்படி ஃபில் பண்றதுன்னு தான் பார்த்துருக்கோம். ஐ திங்க் யூ மைட் ஹவ் காட் திஸ். ஓகே. அண்ட் ஃபர்தரா இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சரையும், சேவிங்ஸையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பிகாஸ் இந்த 2 விஷயத்த யூஸ் பண்ணி, மொத 2 பாயிண்ட்ட யூஸ் பண்ணி இந்த 2 காலம நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த 3 பாயிண்ட்ட யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம்? இந்த மீத இருக்கிற எல்லா காலமையுமே நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் மச் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஷால் வி டூ? ஆர் யூ தேர் வித் மீ? ஓகே. இஃப் யூ ஆர் தேர் வித் மீ கைண்ட்லி டேக் பென் அண்ட் பேப்பர். பென் அண்ட் பேப்பர் இல்லாம சால்வ் பண்ணாதீங்க. சால்வ் வித் பென் அண்ட் பேப்பர். ஓகே. தேவைப்பட்டா வீடியோ பாஸ் பண்ணிட்டு, அந்த டேபுலர் காலம நோட் பண்ணிட்டு என்னோட சால்வ் பண்ணுங்க. ஓகே. ஸோ 3 கண்டிஷன் என்ன குடுக்குறாங்க? நம்ம இன்னும் கொஸ்டின்குள்ளேயே போகல. அந்த டேட்டா அந்த டேட்டால குடுத்திருக்க அந்த டிஐ ஐ மீன் அந்த டேபிள தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அந்த டேபிள்ல குடுத்திருக்கிற அந்த டேட்டாவ தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னும் கீழ இருக்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம போகல. ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 பாயிண்ட் என்ன குடுத்திருக்காங்க? சேவிங்ஸ் வந்து 40%. ஸோ சேவிங்ஸ் வந்து 40%. அதற்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 60% இந்த மாதிரி குடுத்திருக்காங்க. சரியா? சேவிங்ஸ் 40%, எக்ஸ்பெண்டிச்சர் 60%. இதுல யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட டோட்டல் மந்த்லி இன்கம சேவிங்ஸ் 40%, எக்ஸ்பெண்டிச்சர் 60% இந்த மாதிரி பிரிச்சுடுறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட 3 பாயிண்ட். ஸோ இதே மாதிரி ஏபிசிடி எல்லாருக்குமே நம்ம பண்ணுவோமா? பொறுமையா தான் பண்ணணும். ஒரு ஒரு ஆளுக்கும் பண்ணணும். ஸோ இப்ப ஏவோட டோட்டல் இன்கம் எவ்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இதுல கால்குலேஷன் நெறைய வரும். பட் என்னோட அப்படியே பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஏவோட மொத்த இன்கம் என்னவாச்சு? 1,05,800. ஓகே. நானே சொல்றேன். அடுத்து இப்போ ஏவோட மொத்த இன்கம் எப்படின்னா, அவங்களோட சேவிங்ஸ் வந்து 40%. கரெக்ட்டுங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் 60%. குட். ஓகே. தென் இப்ப இந்த 1,05,800 40% எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது இவ்ளோ பெரிய வேல்யூவா இருக்கே! நம்ம என்ன பண்றது? இப்படி கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸி. இந்த இந்த வேல்யூவ வந்து நீங்க பிரிச்சுக்கணும். எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ரூ. 1,00,000 ரூ. 5,000 அப்புறம் ஒரு ரூ. 800 இப்படி பிரிச்சுக்கலாம். அதே மாரி இந்த சேவிங்ஸ் எழுதும் பொழுதும், ரூ. 1,00,000 40% ரூ. 40,000 கரெக்ட்டுங்களா? 5,000தோட 40% ரூ. 2,000 800ஓட 40% ரூ. 320. நீங்க பயங்கரமா மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் மனக்கணக்காவே போடலாம். உங்களுக்கு புரியணுமேன்னு தான் நான் எழுதி காமிக்கிறேன்.
ஸோ இங்க நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கும்போது, ஒண்ணு ரூ. 1,05,800 இருந்து இந்த ரூ. 42,320 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிறலாம். இது ஒரு மெத்தட். சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுற மெத்தட். இல்லையா, நீங்க எப்படி இங்க 40% வந்து தனித்தனியா கண்டுபிடிச்சீங்களோ, அதே மாதிரி இங்கேயும் 60% தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். ரூ. 1,00,000 60% ரூ. 60,000. ரூ. 5,000 60% ரூ. 3,000. புரியுதுங்களா? அப்புறம் ரூ. 800 60% ரூ. 480. ஸோ ரூ. 63,480 தான் ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ உங்களுக்கு எது ஈஸியா வருதோ அப்படி பண்ணணும். இந்த மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவேன், டிவிஷன் தான் பண்ணுவேன். அண்ட் அதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல தான் போய் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி அடம் பிடிக்கக்கூடாது. நோ, எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இலகுவா அந்த சம் செய்ய முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ இலகுவா செய்யணும். இவ்வளோ ஷார்ட்கட் இருக்கும்போது நமக்கு சின்ன பிள்ளையில சொல்லிக் குடுத்துருக்காங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி எழுதணும்னு? ரூ. 1,05,000னா ரூ. 1,00,000 + 5,000 நம்ம பிரிச்சு எழுத தெரியும்ல. அப்படி எழுதிக்கணும். அப்புறம் அதோட 40%ங்கும்போது தனித்தனியா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டா நெட் எக்ஸாம் எழுதும் பொழுது, உங்க கையில என்ன குடுப்பாங்க? ரஃப் ஷீட்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. அதுல வந்து அப்படியே போட்டு கிறுக்கக்கூடாது. பேப்பர ரொம்ப நீட்டா எடுத்து, தேவைப்பட்டா ஒரு 2 ஃபோல்டா நீங்க மடக்கிக்கலாம். மடக்கிக்கிட்டு, அப்படி இல்லன்னா ஒரு அந்த பேப்பர வந்து 2ஆ டிவைட் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் நீட்டா எழுதணும். இப்ப எழுதியிருக்கத நம்ம திரும்பி பார்த்தா நமக்கு தெரியணும். இந்த விஷயத்த இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம தேடுற விஷயம் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியணும். அந்த அளவுக்கு நீட்டா, கொஞ்சம் லெஜிபிளா எழுதணும். புரியுதுங்களா? அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம ஆன்ஸர் பண்ணும்போது, கால்குலேஷன் பண்ணும்போது, அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்ல போயும் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது, நம்ம வந்து திரும்ப தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க பேப்பர்ல எழுதும்போது கொஞ்சம் நீட்டா, லெஜிபிளா எழுதி பழகுங்க. அண்ட் எப்பவுமே பென் அண்ட் பேப்பரோட எழுதி பழகி சால்வ் பண்ணுங்க. இப்ப நம்ம பிக்கு வரலாம். பியோட இன்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் லைக் ரூ. 1,10,400. இது எப்படி பிடிக்கலாம்? 1,00,000 10,000 400ன்னு பிரிக்கலாமா? ஓகே. அண்ட் 40% இதுக்கு கண்டுபிடிச்சோம்னா, 1,00,000க்கு ரூ. 40,000. அண்ட் அந்த 10,000க்கு 40% ஐ மீன் 1,00,000க்கு ரூ. 40,000. ரூ. 10,000க்கு வெறும் ரூ. 4,000 தான் 40%ஆ இருக்கும். சரிங்களா? ரூ. 400க்கு ரூ. 160. ஸோ இதான் 40%. ஸோ 44,160. அண்ட் 60% எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க எய்தர் சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் 1,00,000ஓட 60% 60,000. ரொம்ப சிம்பிள். 10,000த்தோட 60% ரூ. 6,000. 400ஓட 60% ரூ. 240. ரூ. 66,240. ஸோ சிக்கு சால்வ் பண்ணலாமா? சிக்கு எப்படி இருக்கும்? 38,000 ஐம் சாரி. சியோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 96,600. ஸோ இதோட 40% கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, முதல்ல இத நான் ரூ. 90,000 பிரிச்சுடுறேன். அப்புறம் 6,000 பிரிச்சுடுறேன். அப்புறம் ரூ. 600 பிரிச்சுக்கிறேன். ஏன்னா, அப்படிதான் பண்ண முடியும். மனக்கணக்கா பண்றதுன்னா. ஓகே. ஸோ இந்த ரூ. 90,000க்கு 40% அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா, இட் பிகம்ஸ் ரூ. 36,000. ரூ. 6,000க்கு 40% ரூ. 2,400. அண்ட் ரூ. 600க்கு 40% வந்து ரூ. 240. ஸோ இது இவங்க எல்லாரையும் டோட்டலா ஆட் பண்ணனா எனக்கு ரூ. 38,640 வந்துரும். ஓகே. அண்ட் அகெயின் இத சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு உங்களுக்கு 60% எக்ஸ்பெண்டிச்சரோட வேல்யூ கிடைச்சிரும். ஆர் அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அகெயின் நீங்க 60% கண்டுபிடிச்சுக்கலாம். ரூ. 90,000யோட 60% ரூ. 54,000. திரும்ப அந்த 6,000த்தோட 60% ரூ. 3,600. திரும்ப இந்த ரூ. 600யோட 60% ரூ. 360. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். 10% கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, 10%ல இருந்து 40% கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே இன்டூ 4 பண்ணிட வேண்டியதானே. இப்போ 10% நமக்கு தெரியுது. ஓகே. 90,000 அப்படிங்கிறது 100%ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 10% என்ன? 9,000. அப்ப 40% என்னவா இருக்கும்? 36,000 இருக்கும். அவ்வளோதான். 60% என்னவா இருக்கும்? 54,000 இருக்கும். அப்படியே இன்டூ இது எப்படி 10 4ஆல பெருக்கினா தானே 40 வருது. அந்த மாரி 9,000த்த 4ஆல பெருக்கினா அதுக்குரிய ஆன்ஸர் வந்துற போது. 10 6ஆல பெருக்கினா தானே 60 வருது. அந்த மாரி அந்த 10க்குரிய ஆன்ஸர 6ஆல பெருக்கினா 60%த்துக்குரிய ஆன்ஸர் வந்துட போது. ஸோ இட் வாஸ் தட் வே.
புரியுதுங்களா? ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஈஸியா கால்குலேட் பண்றதுக்குன்னு தேர் ஆர் டெக்னிக்ஸ். நீங்க வந்து இவ்ளோ சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியா 10% என்னன்னு பார்த்து, அந்த 30%, 40% என்ன அப்படிங்கிறத கடகடன்னு நம்ம வந்து எடுத்து எழுதிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இங்கேயுமே இப்போ நீங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் ரூ. 57,960 வரும். இது சி. அடுத்து டிக்கு பண்ணீங்கன்னா, இ அண்ட் எஃப் பண்ணுங்க. டி ஆல்சோ யூ கைண்ட்லி டூ வித் மீ, அலாங் வித் மீ. டியோட டோட்டல் வேல்யூ ரூ. 1,10,1200. அப்போ இந்த ரூ. 1,10,1200 நான் ரூ. 1,00,000 பிரிச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 40% 40,000. அண்ட் அந்த ரூ. 1,000 இருக்கு இல்லையா? ரூ. 1,000 40% வெறும் ரூ. 400 தான். ரூ. 200 40% ரூ. 80. ஸோ ரூ. 40,480. இதுதான் 40%. டியோட 40%. ஓகே. ஐ மீன் டியோட சேவிங்ஸ். டியோட எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே 60% கண்டுபிடிக்கணும். ரூ. 1,00,000 60% ரூ. 60,000. திரும்ப ரூ. 1,000 60% ரூ. 600. ரூ. 200 60% ரூ. 120. ஸோ 60,720. ஓகே. ஸோ எங்கேயும் மிஸ்டேக் வரக்கூடாது. கைண்ட்லி கோ த்ரூ இட். நம்ம வந்து 40%ம் 60% தான் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து இ. இ பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேல்யூ 92,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 92,000க்கு அப்புறம் வாட் வுட் பி தி ஆன்சர்? 100% 92,000. ஸோ இவங்களோட 40% சேவிங்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 90,000க்கு 40% 60,000 பிளஸ் அந்த 2,000க்கு 40% 800. ஸோ 36,800 தான் இவங்களோட சேவிங்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆர் அதர்வைஸ் 90,000ஓட 60% 54,000. அந்த 2,000ஓட 60% 1,200. ஸோ இதை வந்து 55%, ஐ மீன் 55,200. அண்ட் எஃப். ஸோ இந்த எஃப் பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ, எஃபோட டோட்டல் வேல்யூ 87,400. ஸோ இதோட 40% என்ன, சேவிங்ஸ் என்ன, எஃபோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? கமெண்ட் செஷனில் போடுங்க. ஆர்எல்ஸ் ஃபைண்ட் இட் அவுட். சால்வ் அலாங் வித் மீ. என்னோட சால்வ் பண்ணுங்க. அப்போ ஒரு மிஸ்ஸிங் டிஐ சால்வ் பண்ணும்போது இது இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் டிஐ தாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டது தான். ஐ திங்க் டிசம்பர் 2023 இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. டிசம்பர் 2023 ஒரு ஜூன் 2023. பட் 2023 கேட்ட கொஸ்டின் தான் இது, மிஸ்ஸிங் டிஐ. ஸோ கைண்ட்லி சால்வ் இட். ஓகே. ஸோ ஒன்ஸ் இப்போ நீங்கள் இதெல்லாமே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எஸ், எஃபோட ஆன்சர் 40% அப்படிங்கும்போது 80,000ஓட 40% 32,000 பிளஸ் அந்த 7,000ஓட 40% 2,800 பிளஸ் அந்த 400ஓட 40% 160. இப்போ எல்லாரையும் ஆட் பண்ணால் 34,960. சரிங்களா? அடுத்து 60% எப்படி கண்டுபிடிப்பீங்க? அகைன் 80,000ஓட 60% அப்படின்னா 48,000 வந்துடும். 8 × 6 போடுங்க, அவ்வளோதான். 48,000 வந்துடும். 7,000ஓட 60%னா 4,200. ஒரு சைவர் அப்படியே குறைச்சிட்டே வர வேண்டியதானே. 400ஓட 60% அப்படின்னா 240. ஸோ இவங்களை ஆட் பண்ணீங்கன்னா 60% என்ன கிடைக்கும்? 52,440. நோ, இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சேவிங்ஸ்னு இங்கே இந்த டேபிளில் எங்கேயுமே இல்லை. நீங்கள் கேட்கலாம், சேவிங்ஸ்னு சொல்லி எதுக்காக இந்த 40% கண்டுபிடிச்சிங்க? இது எங்கேயுமே நமக்கு கேட்கலையே அப்படின்னா, கண்டிப்பாக கேட்டிருக்காங்க கீழே ஒரு கொஸ்டினில். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்ததுனால நான் சால்வ் பண்ணேன். ஓகே. ஒருவேளை இப்போ நீங்கள் சேவிங்ஸ் கண்டுபிடிக்காம எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் அமௌண்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேவிங்ஸ் கண்டுபிடிக்காம லைக் ஓகே ஃபைன், நீங்கள் டைரெக்டாக இந்த மந்த்லி இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் 60% கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ குட். ரொம்ப ஈஸியான வழி. ஓகே. இந்த ஏவோட சேலரி வந்து 1,05,800 இந்த மாதிரி இருக்குன்னா இதில் டைரெக்டாக நீங்கள் 60% கண்டுபிடிச்சி எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் வெரி குட். பட் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே
ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ, அதனால நான் ஸ்டார்ட்டிங்லேயே சேவிங்ஸும் கண்டுபிடிச்சுட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ சேவிங்ஸும், எக்ஸ்பெண்டிச்சரும் ஏபிசிடிஇஎஃப் இவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அபார்ட் ஃப்ரம் தட் இங்க குடுத்திருக்க மிஸ்ஸிங் வேல்யூலாம் எப்படி சால்வ் பண்றது? எப்படி சால்வ் பண்ண முடியும்னு நம்ம நெனைக்கிறோம்? ஓகே. இதுக்கு நான் ஒரு க்ளூ குடுக்கவா? நான் க்ளூ குடுக்குறேன். நீங்க சால்வ் பண்ண போறீங்க. இதற்கு அடுத்த பார்ட்ல நான் அத டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த 10% இருக்கு இல்லையா? திஸ் 10% இது வந்து 10% ஆஃப் இந்த 1,05,800 இந்த டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா? ஏ ஓட 100% இருக்கு இல்லையா? ஸோ, அதுல இருக்கிற 10%. இவங்க வந்து 15% ஆஃப் 1,05,800. ஸோ, 10% ஆஃப் 1,05,800 அப்படின்னா என்ன வரும்? கடைசி 0வ எடுத்துட்டு எழுத வேண்டியதான். 10,580 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்ப 15%னா 10,580 அதோட 5% அப்படிங்கும்போது அகைன் யூ வில் கெட் இட் நோ 4,000 ஐ மீன் 5,000 சம்திங் யூ வில் கெட் இட் நோ. ஸோ, அந்த இது 10% அகைன் இங்க ஒரு 5% இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா யூ வில் கெட் 15%. ஆம் ஐ கிளியர் டூ யூ? அதே மாதிரி இங்க 12% கேட்குறாங்க. 12% அப்போ சி யோட டோட்டல் வேல்யூ என்ன? நமக்கு தெரியும். சி யோட டோட்டல் வேல்யூ வந்து 84,000. 84,000. அப்போ இந்த 12% வந்து 12% ஆஃப் 84,000. 8% ஆஃப் 84,000. 12% ஆஃப் இந்த ஷாப்பிங்கிறது 12% ஆஃப் 84,000. ஸோ, நம்ம இத கண்டுபிடிச்சு இந்த இடத்த சால்வ் பண்ணோம். ஸோ, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த ஏவுக்கு வந்து நம்ம எல்லாரையும் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? இப்ப இந்த 15% என்னன்னு சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 15,870 வரும். 10% வந்து 10,580 வருது. ஸோ, இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த டிராவல் இருக்கிறாங்க இல்லையா? இத வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் அந்த டோட்டல் ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் 63,480 புரியுதுங்களா? இப்போ இந்த 63,480ல இருந்து இந்த 10,960 நீங்க மைனஸ் பண்ணணும். 10,580 நீங்க மைனஸ் பண்ணணும். அகைன் 15,870 நீங்க மைனஸ் பண்ணணும். ஸோ, இந்த 3யுமே நீங்க என்ன பண்ணணும்னா, சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ, பேலன்ஸ் ஒரு ஆன்சர் வரும். அதுதான் இந்த டிராவல். ஸோ, இவ்ளோ நுணுக்கமா தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே. இப்போ இங்க பி பாருங்க. ஃபார் பி யூ ஹேவ் இட். வாட்? பி யோட டோட்டல் வேல்யூ 1,10,400. 1,10,400. ஓகே. இதுதான் பி யோட வேல்யூ. இப்போ டிராவல் எவ்வளோன்னு தெரியும், ஃபுட் தெரியும், அக்காமடேஷன் தெரியும். ஸோ, இவங்க டிராவல், ஃபுட், அக்காமடேஷன் 3 பேரையும் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ரிமைனிங் வர்ற வேல்யூவோட இவங்கள சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி சப்ட்ராக்ட் பண்ணா யூ வில் கெட் ஹியர் 21,560. அது நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ, இந்த மாதிரி தான் இந்த டேபிள் நம்ம சால்வ் பண்ணணும். ஐ திங்க் யூ மைட் ஹேவ் காட் சம் ஐடியா. லைக் இது ஐ அக்செப்ட். இது கொஞ்சம் டஃப்பான டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான். ஒரு 7 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ்க்குள்ள இத கண்டிப்பா முடிக்க முடியாது. ஆனாலும் இந்த மாதிரி மிஸ்ஸிங் டிஐ குடுத்தா ஹவ் யூ ஷுட் அப்ரோச் இட். அத நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நான் இங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ்ஸிங் டிஐ பார்த்தோனே பயப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஐ அம் வெரி ஷூர் இதுல வந்து நீங்க இப்போ ஃபுல்லா ஒரு தாராளமா ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து 18 மினிட்ஸ் வரைக்கும் இந்த டிஐக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு இஃப் யூ ஆர் ரியலி குட் இதுல 5 அவுட் ஆஃப் 5 வாங்குறீங்கன்னா, உங்களால அந்த டாப் 1%க்குள்ள போக முடியும். ஈஸியா ஜேஆர்எஃப் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா. அ மித்த எல்லார விட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கம்பேரிட்டிவா நம்ம அதிகமா ஸ்கோர் பண்ணினா தான் நமக்கு நெட் குடுக்குறாங்க. அண்ட் அதுலயும் அதிகமா ஸ்கோர் பண்ணா தான் ஜேஆர்எஃப் குடுக்குறாங்க. ஸோ, எல்லாருக்கும் டஃப்பா தெரியிற இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன நம்ம புரிஞ்சுகிட்டு சால்வ் பண்ணோம்னா, நம்ம ஜேஆர்எஃப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ஸோ, அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா மிஸ்ஸிங் டிஐ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பான முறையில எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு டஃப்பா வருமா? அப்படின்னா இருக்காது. பட் மிஸ்ஸிங் டிஐ 2 பேட்ச்க்கோ இல்ல 3 பேட்ச்க்கோ கேட்குறாங்க வழக்கமா. நம்ம வந்து எக்ஸாமே வந்து ஒரு 10 நாள் எழுதுறோம்.
காலையில, சாயந்தரம்னு எழுதுறோம். அப்ப 20 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அந்த 20 கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா ஒரு 4 கொஸ்டின் பேப்பர்லயாவது மிஸ்ஸிங் டிஐ இருக்கு. ஓகே. ஸோ எல்லாருமே அண்ட் யாருக்கு எந்த பேட்ச்ல அந்த மிஸ்ஸிங் டிஐ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே இதுல ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஃபைன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டேக் யூர் டைம் அண்ட் சால்வ் இட். ஹியர் ஐ ஹேவ் கிவன் யூ தி கம்ப்ளீட் சால்வ்டு டிஏ. நான் சால்வ் பண்ணி அந்த ஆன்சர்ஸை இங்க போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கைண்ட்லி புட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன் ஆர் அதர்வைஸ் இந்த வாட்ஸ்அப் இந்த கீழே கொடுத்துருக்கேன்ல நம்பர், அது வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்க எங்க உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ வில் சால்வ் இட் ஃபார் யூ. ஓகே. ஸோ எனி அதர் டவுட்ஸ் டோன்ட் ஹெசிடேட், கைண்ட்லி புட் இட் இன் தி chat box or otherwise kindly text me, WhatsApp me. Okay, fine. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான இந்த டிஐ ஐ ஹவ் சால்வ் அண்ட் உங்களுக்கும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 100% எப்படின்னு, இந்த மந்த்லி இன்கம் எப்படின்னு நமக்கு தெரியும், சேலரி தெரியும், சேலரியிலேருந்து இன்சென்டிவ் எப்படி நம்ம 15% எடுத்து கண்டுபிடிச்சோம் நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் மந்த்லி இன்கம் 100%, அதுலேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் 60% மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 63,000. சரிங்களா? அதில் வந்து இப்போ இது 10% அப்படின்னா ஏவோட மொத்த வேல்யூலேருந்து 10%, ஏவோட மொத்த வேல்யூலேருந்து 15% கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் இந்த ட்ராவல் சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் டன் இயர். Fine. Any other doubts with this? Shall we go with the first question? Okay. What is the total amount spent by all the 6 friends together on traveling? எல்லா 6 ஃப்ரெண்ட்ஸும் ட்ராவலிங்ல என்ன டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லுக், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எப்படி இருந்ததுன்னா, எல்லாருக்கும் நீங்க ட்ராவலிங் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடம் உங்களுக்கு தெளிவா தெரியணும் இல்லையா? ஸோ அகைன் எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரையுமே சால்வ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். பியும் எஃப்பும் தான் நமக்கு தெரியும், மீது எல்லாரையுமே நம்ம சால்வ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ நீங்க கொஸ்டின் போயிட்டு நான் வந்து சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படி வந்தீங்கன்னா அப்படியே ஃபெட் அப் ஆயிடும் நமக்கு. நிஜமாவே ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம இவ்வளோ சால்வ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நான் இப்போ டிஐ முடிச்சிட்டேன், எனக்கு இப்போ ரொம்ப ஈஸி. இதை அப்படியே அழகாக ஆட் பண்ணி என்ன பண்ணிடுவேன், என்னோட ஆன்சர் கொடுத்துடுவேன். அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள். ஹியர் இஸ் மை ஆன்சர். பிகாஸ் நான் தான் சால்வ் பண்ணுறதுக்கே 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் டைம் எடுத்திருக்கேனே. ஓகே. அண்ட் நான் இப்போ ஏன் வரி பண்ணணும்? நான் என்ன பண்ணுவேன்னா இந்த யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் கூட ஆட் பண்ணுவேன். புரியுதுங்களா? எல்லாரையும் இந்த யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணா, கடைசியில இருக்கிற இந்த டிஜிட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? 4 வரணும். ஏன்னா மித்த எல்லாம் 0 ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கூட நான் என்ன பண்ணுவேன், ஈஸியா ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்து எடுத்துப்பேன். ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை பி ஆன் ஃபுட் அண்ட் ஷாப்பிங்? பி வந்து ஃபுட்லையும் ஷாப்பிங்ல எவ்வளோ அளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, சி வந்து அகாமடேஷன்ல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம அந்த டேபிள் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம், அது பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பி வந்து எஸ், ஸோ பி வந்து ஃபுட்டில் 17,000, ஷாப்பிங் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரெட் கலரில் போட்டது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சி அகாமடேஷனில் பார்த்தீங்கன்னா 27,000. அகைன் சியுமே நம்ம கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சதுனால இது வந்து சின்னதாக மைனஸ் சப்ராக்ஷன் பண்ணுறதோட போயிடும். 17,000, 21,000, ஸோ 38,000 வந்துடும். சி அகாமடேஷனில் பர்டிகுலர் வேல்யூ. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது யூல் கெட் திஸ். ஓகே. Then what is the amount saved by all the 6 friends together? நான் சொன்னேன் இல்லையா, சேவிங்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம 40% சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் அவங்க சேவிங்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு எல்லாருக்கும் 40% இங்கே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ வி கேன் டேக் தட்.
அந்த வேல்யூவை நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். இந்த டேபிள்ல இருக்காது. பட் எல்லாருக்குமே நான் 40% சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏவோட 40% என்ன? பியோட 40% என்ன? ஸோ அத அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் யுவர் ஆன்சர்ஸ் ஹியர். 2,37,360 ரூபி. நீங்க டிஐய நல்லா சால்வ் பண்ணிட்டதுனால, கீழ குடுத்திருக்க 5 சம்மும் வெறும் அடிஷனோ, சப்ட்ராக்ஷனோ அவ்வளோதான். ஏன்னா உங்கள சோதிக்கிறதெல்லாம் அந்த டேபிள்லயே சோதிச்சுட்டாங்களே. அப்புறம் கீழ கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அவ்வளோதான். ஆனுவல் இன்கம் ஆஃப் டி இஸ் டேஷ் லெஸ் தென் ஏ. ஏவ விட டிக்கு எவ்வளோ இன்கம் கம்மியா இருக்குன்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே? ஸோ ஏவோட ஆனுவல் இன்கம் ஓகே. இங்க நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஆனுவல் இன்கம்ம கேட்குறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் மந்த்லி இன்கம். ஓகே. ஸோ ஏவோட மந்த்லி இன்கம் எடுத்து 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏவோட ஆனுவல் இன்கம் வந்துரும். அதேமாரி டியோட ஆனுவல் இன்கம் எடுத்து 12ஆல மல்டிப்ளை பண்ணா, டியோட மந்த்லி இன்கம் எடுத்து 12ஆல மல்டிப்ளை பண்ணா, டியோட ஆனுவல் இன்கம் வந்துரும். ஸோ 2 பேரோட ஆனுவல் இன்கமையும் சப்ட்ராக்ட் பண்ணா யூ வில் கெட் அன் ஆன்சர். ஓகே. தட்ஸ் இட். கொஸ்டின நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் தி ஆனுவல் இன்கம், நாட் மந்த்லி இன்கம். Very simple. Expenditure by A on traveling constitute approximately what percentage of salary of F? ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் ட்ராவலிங்கில் ஏ வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எஃப்போட சேலரியில் எவ்வளோ கான்ஸ்டிடியூட் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்க, ஒரு உருப்படியான சால்வ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின். ஏ வந்து ட்ராவலிங்கில் இட் இஸ் லைக் 26,000 செலவு பண்ணுறாங்களா? ஓகே. ஸோ 26,070 செலவு பண்ணுறாங்க. பியோட சேலரி வந்து 76,000. நீங்க இங்க நல்லா பார்த்தா தெரியும். ஆ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 26,000 டிவைடட் பை 76,000. ஸோ கீழ குடுத்திருக்க டினாமினேட்டர் எப்பவுமே 100%. மேல குடுத்திருக்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ஆன்ஸரா இங்க கண்டுபிடிக்க போறோம். பொதுவா வந்து இத மல்டிப்ளை பண்ணி, 0வ கேன்சல் பண்ணி, மல்டிப்ளை பண்ணி அப்படியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் மேத்ஸ் பண்ணக்கூடாது. பொதுவா டேட்டா இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது. இங்க பாருங்களேன், மேல வந்து 25 கீழ வந்து 75 அப்படின்னா நம்ம என்ன நெனைப்போம்? 1/3 நெனைப்போமா? 1/3னா 33% ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இங்க இப்படி இருக்கிறதுனால, கீழயும் கொஞ்சம் பெரிய வேல்யூவா இருக்கு. எனக்கு அப்ராக்ஸிமேட்டா ஆன்ஸர் வந்து ஒரு 33%ஓ இல்ல 34%ஓ அந்த மாதிரி ஒரு ஆன்ஸர் வருமா? ஸோ நம்ம ஆன்ஸர என்னன்னு நம்மளா பெரிய கணக்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி, நம்மளோட அதிபுத்திசாலித்தனத்த யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, கொஞ்சம் போய் ஆப்ஷன்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? கண்டிப்பா ஆப்ஷன்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணணும். லுக், இப்போ ஆப்ஷன்ல 33 குடுத்துருந்தாங்கன்னா, நீங்க கொஞ்சம் குழம்பலாம். எனக்கு 33 குடுக்கல. ஸோ நான் பார்த்தோனே இவங்க எல்லாரையும் எலிமினேட் பண்ணிட்டு, இவங்கள ஆன்ஸரா எடுத்துருவேன். இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே? இட் இஸ் வெரி, வெரி சிம்பிள். எப்பவுமே நமக்கு மேத்ஸ் தெரியும் அப்படிங்கிறத எக்ஸாம் ஹால்ல போய் காட்ட முயற்சிக்க கூடாது. ஆன்ஸர் தெரியும் அப்படிங்கிறத தான் காட்டணும். ஆன்ஸர் வந்து ரொம்ப எளிமையான மெத்தட்லயே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே? ஆர் யூ கிளியர்? ஸோ இங்க பெருசா அப்படியே 26,000 அந்த பின்னாடி இருக்கிற ஒரு ரூ. 70 26,070 அது அப்ராக்ஸிமேஷன் பண்ண தெரியாம போட்டு, அடிச்சு, சண்டை போட்டு எதுக்கு? பார்த்தா தெரியுது. அது வந்து 3ல 1 பங்கு தான் இருக்கு. 75,000 26,000 76,000 26,000 3ல 1 பங்கு தான் இருக்கு. பார்த்தாலே தெரியுது. அப்போ 33%ஓ 34%ஓ தான் ஆன்ஸர். நம்ம அப்ராக்ஸிமேட் பண்றதுனால அத 34ஆ கன்சிடர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ ஐ திங்க் இந்த டிஐ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நெறைய பேர் வந்து மிஸ்ஸிங் டிஐ வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் சால்வ் பண்ணி காட்டணும்னு நெனச்சேன். ஸோ ஐ ஹவ் டன் இட். இதுல வந்து நான் உங்களுக்கு குடுத்த விஷயத்த ஒரு தடவ சம் அப் பண்றேன். திரும்பவும் அகைன் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இந்த சேலரியும் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த டிஐயோட சொல்யூஷன நான் கீழ பிடிஎஃப்பா டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேலரியும், இன்சென்டிவும் சேர்த்து தான் அவங்க இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவா நம்ம இன்கம்ம தான் 100%ஆ எடுத்துப்போம். ஆனா, இன்சென்டிவ் இங்க நெறைய இடத்துல நமக்கு வந்து இன்சென்டிவ் குடுக்கல. நெறைய இடத்துல சேலரி குடுக்கல. அப்போ எப்படி சால்வ் பண்றது? ஸோ சேலரிய 100%ஆ எடுத்துட்டு, இதிலிருந்து இன்சென்டிவ 15%ஆ நம்ம கண்டுபிடிச்சோம். புரியுதுங்களா? ஒரு சில இடங்கள்ல இன்சென்டிவ் குடுத்துட்டாங்க.
ஸோ அங்கருந்து நம்ம சேலரி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணினோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிக்கும்போது கண்டிப்பா நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் செஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? சேலரி, இன்சென்டிவ்ங்கிற இந்த டேபிள நம்ம இந்த 2 காலத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இதற்கு அடுத்து ஏபிசிடி எல்லாரோட டோட்டல் இன்கம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் சேலரியும், இன்கமையும் நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு தான் டோட்டல் மந்த்லி இன்கம் ஆஃப் ஏபிசிடிஇஎஃப் எல்லாரோடதும் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? எல்லாரோடதும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் 40% இத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 60% இதையுமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுவுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சேன். எப்படி ஷார்ட்கட்ல ஈஸியா மனக்கணக்காவே பண்றதுன்னு. ஏன்னா இன்கம்ம தான் நம்ம டோட்டலா 100%ஆ எடுத்துக்கிறோமே. ஸோ அதிலிருந்து இந்த சேவிங்ஸையும், எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப நெறைய பேருக்கு தோணியிருக்கலாம், எதுக்கு சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும்? நம்ம டைரக்ட்டா போய் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமே அப்படின்னு. தாராளமா போதும். அது வந்து இந்த டேபிள ஃபில் பண்றதுக்கு போதும். ஆனா, சேவிங்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா, கீழ ஒரு கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ சேவிங்ஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, ஒரு கொஸ்டின் உங்களால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். அடுத்து, இப்ப இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்க. இப்ப ஏக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். பிக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஸோ இந்த மாரி எல்லாருக்குமே வந்து அவங்களோட 60%க்குன்னு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். புரியுதுங்களா? அவங்களோட 60% வந்து இருக்கும். ஸோ இதுல ஓகே. ஸோ இதுல இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து தான் டிராவல், ஃபுட்டு இப்படி எல்லாமே நமக்கு பிரியுது. இப்போ இவங்க அக்காமடேஷன்ல 10% குடுத்துருக்காங்க அப்படின்னா, திஸ் இஸ் 10% ஆஃப் டோட்டல் இன்கம். நீங்க இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இன்கம் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்துரும். நெறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் 63,000 அப்போ 10% ஆஃப் 63,000 அங்க போட்டு சம் சால்வ் பண்ணுவீங்க. தப்பாயிடும். 10% ஆஃப் இன்கம் விச் இஸ் 10% ஆஃப் 1,05,800 அடுத்து ஒரு 15% குடுத்துருக்காங்களா? அடுத்து 15% ஆஃப் 1,05,800 அப்போ நீங்க டிராவல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 10,580 வரும். இவங்கள கண்டுபிடிச்சீங்கன்னா, ரூ. 15,870 வரும். ஃபுட்டுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களே ஒரு ரூ. 10,960 குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ வருமா? ஸோ அத எடுத்துட்டு போயி, இவங்களோட இந்த 63,000 சொச்சம் we have got some answer which is 63,480 இதிலிருந்து மைனஸ் பண்ணணும். இதிலிருந்து மைனஸ் பண்ணா உங்களுக்கு இந்த டிராவல் கிடைக்கும். ஓகே. ஸோ இங்க பேஸ் வேல்யூவா என்ன யூஸ் பண்றீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேரு நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப கரெக்ட்டா பண்ணி சேலரி இன்சென்டிவ கண்டுபிடிச்சுட்டாங்க. செகண்ட் ஸ்டெப்பையும் கரெக்ட்டா பண்ணி சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரையும் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா இந்த 3 ஸ்டெப் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஃபில் பண்ணும்போதெல்லாம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஏன் தப்பு பண்ணினாங்கன்னா, இந்த பெர்சன்டேஜ வந்து டோட்டல் இன்கம்ல இருந்து எடுத்துக்காம, எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து எடுத்துக்கிட்டா, இந்த என்டயர் சம்மும் தப்பா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கீழ ஒரு ஆன்ஸர் கூட உங்களுக்கு வராது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். யூ ஹேவ் டு பி வெரி வெரி கிளியர் வைல் சால்விங் தி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். குறிப்பா மிஸ்ஸிங் டேபிள் சால்வ் பண்ணும்போது. ஸோ இந்த கிளாரிட்டி, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். ஸோ இத உள்வாங்கிக்கிட்டு, நீங்க இந்த டேபிள நீங்களா சால்வ் பண்ணுங்க. ஓகே. ஐ வாண்ட் யூ டூ சால்வ். ஸோ கீழ இருக்கிற 5 கொஸ்டின் ஒண்ணுமே இல்ல. ஆட் பண்ண போறீங்க, சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க அவ்வளோதான். பட் இந்த டேபிள் சால்வ் பண்றதுல தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டூ லேர்ன். ஓகே. ஸோ இந்த செஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. ஃபர்தரா வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் யூ கேன் புட் இட் இன் தி கமெண்ட் செஷன். ஐ வில் ரெக்டிஃபை யூர் டவுட்ஸ் அண்ட் ஆல்சோ யூ கேன் டெக்ஸ்ட் மீ. வாட்ஸ்அப்ல கூட டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ எவ்ரிவன். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ.